டெய்லியும் ஒரே வகையான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு போர் அடிக்குதா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் 6 நாளைக்கு 6 விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை அதுவும் ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லாமல் எப்படி 10 நிமிஷத்தில் டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வெஜ் ரவா கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் மசாலா பொருட்கள் பட்டை கிராம்பில் சேர்த்திட்டு இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்திட்டு ஒரு பச்சை மிளகாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை கொஞ்சமாக சேர்த்திட்டு இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸையும் கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு வெள்ளை ரவை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இதில் கொஞ்சமாக தண்ணியும் இதில் நம்ம ஊற்றிட்டு நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வந்துடும். இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதோட டிஃபன் பாக்ஸில் மாற்றி கேரட் நட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான காய்கறி ரவை கிச்சடி ரெடி. லெமன் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகாவை இதில் சேர்த்திட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு சேமியாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு இதில் கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணியும் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சப்பழ சாறை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வரும். இதில் கொஞ்சமாக அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதோ டிஃபன் பாக்ஸில் மாற்றி கேரட் நட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான லெமன் சேமியா ரெடி. ராகி பேன் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கரண்டி அளவுக்கு ராகி மாவை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லை சர்க்கரையில் சேர்த்திட்டு இல்லை ஒரு கரண்டி அளவுக்கு பாலையும் இல்லை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற பனானாவை கொஞ்சமாக இதில் நம்ம சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இப்போ ஒரு பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவை இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா தோசை ஊற்றுற மாதிரி நல்லா சுற்றியுமே ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு மூடியை வச்சு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ராகி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதோட டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேரட் நட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான ராகி பேன் கேக் ரெடி. பனானா சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஒரு பீஸ் அளவுக்கு பிரெட்டை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பனானாவை ஒரு ஸ்லைஸாக இந்த பிரெட்டில் நம்ம சேர்த்திட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேனை அப்படியே மலைச்சாரல் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு இன்னொரு பீஸ் ஆஃப் பிரெட்டை இதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து அந்த மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வெந்தாச்சு. இல்லை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேரட் நட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பனானா சாண்ட்விச் ரெடி. பிரெட் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திட்டு இல்லை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேரத்தை இல்லை நம்ம சேர்த்திக்கலாம். இல்லை க்ரீன் கேப்சிகம் ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை சேர்த்திட்டு இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலையில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பை இதில் நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி
சில்லி ஃப்ளேக்ஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸை இதில் நம்ம சேர்த்திட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் இதில் நம்ம சேர்த்திட்டு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை நம்ம சேர்த்திட்டு நம்ம போட்டிருக்கிற காய்கறிகள் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதோ டிஃபன் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேரட் நட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான பிரெட் மஞ்சூரியன் ரெடி. சாக்லேட் பர்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதில் ஆஃப் பீஸ் ஆஃப் பர்கர் பன்னை இதை நம்ம சேர்த்திட்டு இல்லை ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை இதில் மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை டார்க் சாக்லேட் சிப்ஸை இதில் மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம் மலைச்சாரல் மாதிரி. இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேயும் நம்ம எடுத்துட்டு அப்படியே மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதில் அனதர் பீஸ் ஆஃப் பர்கரை இதில் நம்ம மேலே அப்படியே டாப்பில் வச்சு நல்லா அமுக்கி விட்டுருங்க. இதில் மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் தூவி விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னு நல்லாவே வெந்திருக்கும். இதில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே இது ஒரு டிஃபன் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஒரு பக்கத்தில் கேரட் நட்ஸ்லாம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு சுவையான சாக்லேட் பர்கர் ரெடி. இப்ப சுவையான வெஜிடபிள் ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இந்த ரவா கிச்சடி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அப்படி இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான லெமன் சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. லெமன் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் லெமன் நிறைய விதத்தில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி லெமன் சேமியாவா உங்களுக்கு இருக்கிறவங்க ஃபேமிலியாக இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்க்குறதுக்கே அப்படி இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன மெட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்ப சுவையான ராகி பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. ராகி நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ராகி பேன் கேக்கை உங்க வீட்டுல ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுத்து பாருங்க. சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தி, அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கே அப்படி இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான பனானா சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. பனானா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பனானா சாண்ட்விட்சை உங்க வீட்டு ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, பார்க்கறதுக்கே அப்படி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான பிரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
ரொம்பவே சுவையா இருக்குங்க. பிரெட் நம்ம நிறைய விதத்துல சாப்பிட்டுருப்போம். இந்த மாதிரி பிரெட் மஞ்சூரியனா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அது உங்க வீட்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுத்து பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படி கலர்ஃபுல்லா இருக்குங்க. அதுவும் நான் சொன்ன மாதிரில ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப சுவையான சாக்லேட் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சுவையா இருக்குங்க. உங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி சாக்லேட் பர்கரை ஃபுட் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிமேல் டெய்லியுமே இதான் வேணும்னு கேட்பாங்க. அதுவும் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன 6 நாளைக்கு 6 விதவிதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸை உங்க வீட்டுல செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்ல எது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்க எல்லாத்தையும் பார்க்க. பாய்.